Hi everyone, welcome back to Kattal Kalanjam channel. 9th standard English subjectல annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who were Sachin's favorite players? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் ஷாரதாஸ்ரம் வித்யா மந்திரின் மும்பை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் சச்சின்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹேவ் வைல் டிராவலிங்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் இஸ் கிளாத்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வாஸ் த சஜஷன் கிவன் பை அச்சரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் சச்சின் டூ டூரிங் த 30-minute பிரேக்? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் எம்பரஸ் சச்சின் இன் த பஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் அச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் கோச் அச்சரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் சர்வ் அஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின்? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why was சச்சின் asked to change the school? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், how did the act with the 1 rupee coin help சச்சின் become a good cricketer? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், what did help சச்சின் build his physical and mental stamina? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் ஆஃப் 120 to 150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அச்சரேக்கர் வாஸ் ஏ சின்சியர் கோச் சப்ஸ்டான்ஷியேட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர்? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி, செகண்ட் கொஸ்டினில் ஏபி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் ஏபிசி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினில் ஏபிசி. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ பேராகிராஃப் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன்ஸ் டெஸ்டினி, பாண்டர் ஆன் த தாட் அண்ட் ரைட் ஏ பேராகிராஃப்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்விஎஸ் நெய்பர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் பேராக படிச்சுக்க வேண்டியதான். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 2 ப்ரோஸ் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ்? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. செகண்ட் கொஸ்டின் வென் டிட் த விசிட்டர் ஆக்சுவலி ஹைட் த அயர்ன் கிராஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பிளெஸிங்ஸ் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் ஏ ட்ரீ ஃபால்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ் நவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வை டிட் த விசிட்டர் ரிட்டர்ன் டு ஹிஸ் ஓல்ட் ஹவுஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் ஹவு டிட் த கிராண்ட் ஃபாதர் கெட் த அயர்ன் கிராஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் வேர் ஹேட் ஹி லெஃப்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரெஷர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் த மேன் ஹூ கேம் டு த ஹவுஸ் கேவ் த கிராஸ் அஸ் எ கிஃப்ட் டு த கேர்ள். வை டிட் ஹி டூ திஸ்? வாட் டு யூ திங்க் வுட் ஹேவ் ஹேப்பன்ட் இஃப் ஹி ஹேட் டேக்கன் பேக் த கிராஸ் வித் ஹிம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 போயம் எ பாய்சன் ட்ரீ. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் ஏபி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஏபிசி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டிட் த போயட்ஸ் ஆங்கர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த எஃபெக்ட் ஆஃப் த பாய்சனஸ் ஃப்ரூட் ஆன் த எனிமி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தே ஹேட். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சிக்க வேண்டியதான். ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சுக்கிட்டா போதும், ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 3 ட்ராமா ஓல்டு மேன் ரிவர். இந்த ட்ராமாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த கேர்ள்ஸ் டூயிங் இன் த லிவிங் ரூம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கெட் ஆர்கனைஸ்டு. ஃபோர்த் கொஸ்டின் விச் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் to do to avoid getting scared. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் where did Jim want the girls to climb up? How was it going to help them? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 59 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் த கேர்ள்ஸ் அண்ட் ஜிம் ட்ரை டு மூவ் டு த அட்டிக். வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் ஹூ கேம் டு ரெஸ்கியூ த சில்ட்ரன். தேர்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன் டு சாரா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 2 or 3 சென்டென்சஸ் ஈச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why did Jim run from school. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் why is Jim climbing on the roof. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் who came in the boat. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் who is the founder of the junior red cross. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா based on your understanding of the text answer the following in about 3 or 4 sentences ஈச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஹோம் அலோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பிரீஃப்லி நரேட் த ஹேப்பனிங்ஸ் ஆஃப் த பிளே இன் த சீன் 2. A. How did Amy manage the situation at home? Second question, how did the marshal save the children? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 போயம் ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த போயட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எ ட்ரீ டசன்ட் க்ரோ இன் ஏ டே எக்ஸ்பிளைன் இட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் டு த போயம். இந்த ரெண்டு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த்குவேக். இதை சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேராவை படிச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 4 ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் டிட் த நரேட்டர் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த நரேட்டர் கேரிங் இன் ஹிஸ் பாக்கெட்ஸ். தேர்ட் கொஸ்டின் ஹூ இஸ் போங்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் why did Pongo want to bring another policeman and fifth question what did the voice in the narrator's head tell him to do ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லி இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் கிளம் ஜான்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் டூரிங் இஸ் செகண்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வை டிட் த போலீஸ்மேன் சஸ்பெக்ட் த நரேட்டர். ஃபோர்த் கொஸ்டின் வாட் டிட் போங்கோ கன்சிடர் அஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் த நரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் டிட் த நரேட்டர் டூ டு கெட் ரிட் ஆஃப் த எவிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் why were the policemen not able to bring any charges against the narrator ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கிளம் ஜான்ஸ் டு டிசீவ் போங்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கன்ஃபரன்டேஷன் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் போங்கோ. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்பைடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபால் எ ப்ரே டு ஃபிளாட்டரி கிவ் இன்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சு வச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு நீங்கள் பேராகிராஃப் படிச்சு வச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணி உங்களால் 8 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சியர் ஆஃப் லைஃப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
பேஜ் நம்பர் 118 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் அக்கார்டிங் டு த ரைட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் டஸ் த ரைட்டர் கம்பேர் வாட்டர் இன் ஏ லேண்ட்ஸ்கேப் டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 119 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 122 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் briefly in 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேக்ஸ் வாட்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் ஆன் எர்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் வாட்டர் ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் சம் மெஷர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவு அக்கார்டிங் டு Sir C.V. Raman can rainwater as well as the water of rivers be prevented from going to waste, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் C.V. Raman show that water is the real elixir of life, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் லைஃப் cannot exist on earth without water, எக்ஸ்பேண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 போயம் த ரிவர். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 144 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் about 120 to 150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த போயட் பிரிங் about த கம்பேரிசன் ஆஃப் லைஃப் வித் த ரிவர், எக்ஸ்பிளைன் இட் வித் ரெஃபரன்ஸ் டு த போயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேரா படிச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டிட் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா ப்ரூவ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வேர் டிட் ராமானுஜன் கெட் SL லோனிஸ் புக் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வேர் டிட் ராமானுஜன் டூ ஹிஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 154 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த சப்ஜெக்ட்ஸ் நெக்லெக்டட் பை ராமானுஜன் இன் காலேஜ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டிட் ராமானுஜன் சென்ட் டு GH ஹார்டி. ஃபோர்த் கொஸ்டின் ஹூ டிஸ்கவர்ட் எ ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இன் ராமானுஜன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 156 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டிட் ராமானுஜன் டூ ஆஃப்டர் ரீடிங் த புக் ஆன் ட்ரிகனாமெட்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் டிசப்பாயிண்டட் ராமானுஜன்ஸ் ஃபாதர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவு டிட் ராமானுஜன் மேனேஜ் ஹிஸ் பேப்பர் கிரைசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் why were Ramanujan's application for jobs rejected, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் why was Ramanujan sent back to India. நிச்சயமான எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் about 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இன் இந்தியா. செகண்ட் கொஸ்டின் நரேட் த அசோசியேஷன் ஆஃப் ராமானுஜன் வித் GHRD. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 போயம் த காமெட். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா read the following lines and answer the questions கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 168 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் ஏ டீடைல்டு அக்கௌண்ட் ஆஃப் த வேரியஸ் எஃபெக்ட்ஸ் காஸ்டு பை த காமெட் டு த எர்த். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரி மதர்ஸ் வாய்ஸ். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பேரா படிச்சுக்க வேண்டியதான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 7 ப்ரோஸ் எ பர்த்டே லெட்டர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விச் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இன்ஸ்பயர்டு யங் இந்திரா. ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஹெல்ப்ஸ் த ஆர்டினரி மென் அண்ட் விமென் டு பிகம் ஹீரோஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 179 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் பாபுஜி. செகண்ட் கொஸ்டின் வாட் ஷுட் த சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா ரெஸ்பெக்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 180 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வை டிட் நேரு டிஸ்லைக் செர்மனைசிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் டஸ் ஹிஸ்ட்ரி டெல் அஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. வாட் கேனாட் பி ஸ்டாப்டு ஈவன் பை த ஹை வால்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் டு ஆர்டினரி மென் அண்ட் விமென் யூஸ்வலி திங்க் ஆஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 181 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் அபவுட் 80 to 100 words ஈச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 போயம் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 words கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 சப்ளிமெண்ட்ரி த கிறிஸ்மஸ் ட்ரூஸ். சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் பேரா படிச்சிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கான சப்ளிமெண்ட்ரி அதுக்கான ஒரு ஜென்ரல் பேரா படித்தா போதும், உங்களால் ஈஸியாக ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.